Hi friends, welcome to Gayathri Barni channel. இதுவரைக்கும் நம்ம காயத்ரி பர்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய 4 கொள்ளு பருப்பு டிஷ்ஷஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 4 டிஷ்ஷஸ் என்னென்னா கொள்ளு குழம்பு, கொள்ளு சட்னி, கொள்ளு ரசம், கொள்ளு பொரியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 டம்ளர் கொல்லை நல்லா நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வேக வச்ச கொள்ளு தண்ணியை நம்ம எப்பவும் வைக்கிற ரசத்தில் தண்ணிக்கு பதிலாக இந்த கொள்ளு தண்ணியை ஆட் பண்ணோன்னா அதுதான் கொள்ளு ரசம். இந்த கொள்ளு ரசம் ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இதில் ரசப்பொடி யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக ஜீரகம், மிளகு, பூண்டு, மிளகாயை நம்ம அரைச்சி போட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்த டிஷ் நம்ம பார்க்க போகிறது கொள்ளு சட்னி. அதுக்கு கை நிறைய சின்ன வெங்காயம் நான் உளிச்சு வச்சுருக்கேன், பூண்டு 1 கட்டி உளிச்சு வச்சுருக்கேன், 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாண்டிலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது செவந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஜீரகம் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அதை எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாயை நம்ம இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு விரல் நீளத்துக்கு புளி நான் தண்ணியில் நனைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கை நிறைய கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு வணக்கிறதுக்கு நம்ம முக்கியமாக போட வேண்டியது ஜீரகமும் பூண்டும் தான். அதுதான் நம்மளுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ வணக்கினதை நான் இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். வேக வச்ச கொல்லை நான் பாதி இதில் சேர்த்துக்கிறேன். மீதி பாதி நான் வணக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம கொள்ளு சட்னி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கொள்ளு சட்னியை சுடு சாப்பாட்டில் போட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்து நம்ம கலந்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொல்லில் அடுத்த டிஷ் பார்த்திங்கன்னா கொள்ளு பொரியல். இது ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஒரு பாண்டிலில் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆயிலில் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்கு தேவையான அளவு தூளுப்பு இதில் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் பாதி கொள்ளு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கொல்லை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொல்லுக்கு தேவையான அளவு தூளுப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் கலந்துட்டோன்னா நம்மளோட கொள்ளு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கொள்ளு குழம்பு. கொள்ளு குழம்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி சின்ன டம்ளரில் 3/4 டம்ளர் நான் கொள்ளு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 டீஸ்பூன் ஜீரகமும் 1 கட்டி பூண்டும் உளிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் வேக வச்ச கொள்ளும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு வரமிளகாவும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. அப்புறம் கை நிறைய சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது செவந்ததுக்கப்புறம் இந்த ஆனியன், தக்காளிலாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம இதை 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச கொள்ளு பேஸ்ட்டி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வேணுங்கிற அளவு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு லிக்விடாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு விரல் நீட்டத்துக்கு நான் புளி ஊற வச்சுருந்தேன், அந்த புளி கரைசலை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கொதி வந்துருச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு புளிப்பெல்லாம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட கொத்தமல்லி தலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட கொள்ளு குழம்பும் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கொள்ளு குழம்பை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த 4 கொள்ளு பருப்பு டிஷ்ஷஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.